بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما القرآن المجيد بل عجب أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذب بالحق لما جاءهم فهم في أمر مريج إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ومن تبعهم بإحسان إلى يوم الدين ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்பிற்குரிய ஜும்மாவினுடைய முதல் குத்துபாவை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் அல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தாபீன்கள் குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கடமையை நிலைநாட்ட அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழ்த்துமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார். எனவே இவ்வுலக வாழ்க்கையில் நாம் வாழும் பொழுது படைத்தவனை அஞ்சியவர்களாக படைத்தவனுடைய கடமைகளை சரியான முறையில் நிலைநாட்டக்கூடிய மக்களாக நாளை மறுமையில் படைத்தவனிடத்திலே மன்னிப்பையும் திரு பொருத்தத்தையும் சொருக்கத்தையும் பெற வேண்டும் என்றால் இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் இறைவன் எவ்வாறு நம்மை இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை வலியுறுத்துகின்றானோ இறைவனுடைய போதனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையை ஒரு சொற்ப கால வாழ்க்கையை நமக்கு வழங்கியிருக்கின்றார். எனவே நமக்கு நிலையான வாழ்க்கையாக இருக்கக்கூடிய மறுமை வாழ்க்கை ஒன்று இருக்கிறது.
இந்த துனியாவுடைய வாழ்க்கையில் மறுமைக்காக வேண்டி நாம் நல்ல அமல்களை செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாகிய நமக்கு இந்த உலக வாழ்க்கையில் பல வகையான அருள் கொடைகளை இறைவன் வழங்கியிருக்கிறான். குறிப்பாக இந்த பூமியில் வாழக்கூடிய பெரிய நசீபை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்றால் அந்த அல்லாஹ்வின் அருள் கொடைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சூரத்துல் முல்க் 67வது சூராவினுடைய 15வது வசனத்திலே சொல்கிறான், வல்லதி ஜஅல லக்குமுல் அர்ல ஃபிராஷா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வல்லதி ஜஅல அர்ல ஸலூலன் ஃபம்ஷு ஃபீ மனாகிபிஹா வ குலூ மின் ரிஸ்கிஹி வ இலைஹி நுஷூர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூமியை மனிதர்கள் வாழும் இடமாக, தங்கும் இடமாக, இறைவன் மனிதர்கள் வாழ்வதற்காக பூமியாக அல்லாஹ் தஆலா இந்த பூமியை ஆக்கி கொடுத்திருக்கிறான். ஃபம்ஷு ஃபீ மனாகிபிஹா, அந்த பூமியினுடைய ஓர பகுதிகளில் நீங்கள் சென்று நடந்து பாருங்கள், வாழ்ந்து பாருங்கள், நின்று பாருங்கள், அனுபவித்து பாருங்கள். வகுலு மின் ரிஸ்கிஹி, இந்த பூமியில் அவனுடைய ரிஸ்கை நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். வகுலு மின் ரிஸ்கிஹி, அவனுடைய ரிஸ்கை நீங்கள் சாப்பிடுங்கள், உண்ணுங்கள். அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா நீங்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை நீண்ட கால வாழ்க்கை அல்ல, ஒரு சொற்ப கால வாழ்க்கை தான். பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், இலைஹி நுஷூர், நீங்கள் சாப்பிட்டு கொண்டே வாழ்ந்து கொண்டே இருந்துவிட முடியாது, உங்களுக்கு மரணத்தை நான் நிர்ணயம் செய்திருக்கிறேன். எனவே நீங்கள் திரும்ப நம்மிடம்தான் வர வேண்டியது இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தின் மூலமாக நமக்கு இந்த துன்யாவுடைய வாழ்க்கையும் அமைத்து கொடுத்திருக்கிறான். இந்த வாழ்க்கை முடிந்த பிறகு நீங்கள் மீண்டும் அல்லாஹ்விடத்தில் தான் திரும்ப வேண்டும், இங்கே உலகத்திலே நிரந்தரமாக இருந்துவிட முடியாது என்று அல்லாஹ் தஆலா அதையும் அங்கே அழுத்தமாக நமக்கு குறிப்பிடுகிறான். எனவே இந்த உலக வாழ்க்கை மனிதர்களை சோதிப்பதற்காகத்தான். யார் நல்ல அமல்கள் செய்கிறார்கள், யார் இறைவனுடைய விருப்பத்தை முக்கியத்துவம் அளிக்கிறார்கள், யார் அல்லாஹ்வுடைய கடமையை நிலைநாட்டுகின்றார்கள், யார் ரமலானுடைய மாதத்தில் மட்டும் இபாதத் செய்துவிட்டு மற்ற மாதங்களை தூக்கி எறிந்து விடுகிறார்கள் என்றெல்லாம் இறைவன் சோதிப்பதற்காகத்தான் இந்த மனிதர்களுக்கு வாழ்க்கையையும் மரணத்தையும் கொடுத்திருக்கிறான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே சூரத்துல் முல்க் 67வது சூராவினுடைய 2வது வசனத்திலே சொல்லுகின்றான், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் மரணத்தையும் வாழ்க்கையையும், மரணத்தையும் ஒரு சோதனையாக கொடுத்திருக்கிறான், வாழ்க்கையையும் அல்லாஹ் தஆலா சோதனையாக கொடுத்திருக்கிறான். அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்கள் யார் சிறந்த அமல்களை செய்யக்கூடியவர், உங்களில் யார் அல்லாஹ்வுடைய கடமைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடியவர்கள், யார் யார் தன்னுடைய மரண பயத்தை பயந்து இந்த உலக வாழ்க்கையில் நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்கள் யார். நாம் மன்னரையை சந்திக்க போகிறோம், நாம் ஒரு நாள் நம்மை தனிமைப்படுத்தி மன்னரையிலே கொண்டு போய் விட்டு விடுவார்கள் என்ற பயத்தை அஞ்சி யார் இந்த உலகத்திலே நல்ல அமல்களுக்கு முக்கியத்துவம் அளித்து அதன் பக்கம் திரும்புகிறார்களோ அவர்களை சோதிப்பதற்காகத்தான் நாம் இப்படியெல்லாம் வாழ்க்கையும் மரணத்தையும் கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் கொண்டவர்களுக்கு சிறப்பான அழைப்பை அல்லாஹ் விடுகிறான். ஈமானியர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா நினைவூட்டுகின்றான். சூரத்துல் அன்கபூத் 29வது சூராவினுடைய 56வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா இபாதியல்லதீன ஆமனு இன்ன அர்தி வாசிஅத்துன் ஃபஇய்யாய ஃபஅபுதுன் குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத் ثم இலைனா துர்ஜஊன் வல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் லனுபவ்விஅன்னஹும் மினல் ஜன்னதி குரஃபா தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் காலிதீன ஃபீஹா வ நிஅம அஜ்ருல் ஆமிலீன். யா இபாதியல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட என் அடியார்களே. அல்லாஹ் தஆலா எவ்வளவு அழகாக நமக்கு கிடைத்த ஈமானியர்களை எவ்வளவு அன்பாக அல்லாஹ் அழைக்கிறான். நம்மளை படைத்த ரப்புல் ஆலமீன் நமக்கு உயிரை கொடுத்து, உணவை கொடுத்து, இருப்பிடத்தை கொடுத்து, வாழ்வதற்காக விசாலமான பூமியை கொடுத்து, நம்முடைய வாழ்க்கைக்கு தக்கவாறான உலகத்தினுடைய இன்பங்களை சுவையை கொடுத்து, நம்மை ஈமானிய வலுவை இறைவன் கொடுத்து விட்டு நம்மை அழைக்கிறான். யா இபாதியல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, இன்ன அர்தி வாசிஅத்துன், இந்த பூமி ரொம்பவும் விசாலமானது, விரிப்பாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில் நீங்கள் பிரவேசியுங்கள், எங்கே நினைத்தாலும் சென்று வாழ்ந்து கொள்ளுங்கள். ஆனால் அந்த வாழ்க்கையில் என்ன அர்த்தம் இருக்க வேண்டும் என்றால் ஃபஇய்யாய ஃபஅபுதூன், அவனை மட்டுமே தான் நீங்கள் வணங்க வேண்டும். நீங்கள் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் இபாதத்தோடு இருக்க வேண்டும், இறைவனுக்கு அடிபணிந்தவர்களாக இருக்க வேண்டும், இறைவனுக்கு
இபாதத்தை அவனுடைய கடமைகளை நிலைநாட்டக்கூடிய மனிதராகத்தான் இந்த பூமியிலே வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால்தான் நீங்கள் ஈமானியர்களாகும், நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடியவர்களாகும் இருக்க முடியும் என்று அல்லாஹ் தஆலா அழைப்பு விடுகிறான். யா இபாதியல் லதீன ஆமனு இன்ன அர்தி வாசிஅத்துன் ஃபய்யாய ஃபஅபுதூன். இந்த வாழ்க்கை நீங்கள் வாழக்கூடிய இந்த இபாதத்து ஒரு காலம் முழுவதும் செய்து கொண்டே இருக்க முடியாது. உங்களுக்கு குறிப்பிட்ட தவணை இருக்கிறது. அதை அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். நாம தான் இபாதத் செய்கிறோமே, தொழுகிறோமே, நோன்பு வைக்கிறோமே, ஜகாத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோமே, குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, திரு பொருத்தத்தை பெற்றிருக்கிறோமே. எனவே இந்த உலக வாழ்க்கை நீண்ட கால வாழ்க்கை வாழ முடியுமா? அப்படியும் அல்லாஹ் தஆலா விட்டு விட மாட்டான். அப்படியும் ஒரு நபியை கூட அல்லாஹ் விட்டு வைக்கவில்லை. அப்படிப்பட்ட இபாதத்தில் மூழ்கி கிடந்த, இபாதத்திலே சரியாக நடந்து கொண்ட, இறை பொருத்தத்தை பெற்ற நபிமார்களை கூட அல்லாஹ் விட்டு வைக்கவில்லை. அவர்களுடைய உயிர்களையும் அல்லாஹ் கைப்பற்றி கொண்டான். எனவே நீங்கள் எப்படிதான் இறைவனுக்கு இபாதத்துகளை செய்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு ஒரு தவணை உண்டு. குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். நிச்சயம் உங்களை மரணம் வந்து அடைந்து தீரும். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தில் மலக்குல் மௌத்தை சந்தித்தே தீர வேண்டும். உங்களுடைய மரணம் உங்களுடைய உயிரை கைப்பற்றியே தீருவார். சும்ம இலைனா துர்ஜஊன். அல்லாஹ் மீண்டும் நினைவூட்டுகிறான், மீளுதல் எங்களிடம் தான் இருக்கிறது. நீங்கள் இந்த உலக வாழ்க்கை எப்படி வாழ்ந்தாலும் சரிதான், இபாதத் சாலிகளாக வாழ்ந்தாலும் சரிதான், இறைவனுக்கு இபாதத் செய்யாமல் அவனுக்கு மாறு செய்வதில் மட்டும் நம்முடைய உறுதுணையாக நின்று கொண்டு இபாதத்தை மறுத்தவர்களாக, நிராகரித்தவர்களாக, இபாதத்தை உதாசீனப்படுத்தியவர்களாக நீங்கள் வாழ்ந்தாலும் சரிதான், எப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த பூமியிலே நீங்கள் வாழ்ந்து காட்டிலும் சரிதான், அவைகள் பதிவு செய்யப்பட்டு நீங்கள் மீண்டும் நம்மிடம்தான் வர வேண்டியது இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாது என்று அல்லாஹ் தஆலா இறைவசனத்தின் மூலமாக நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ்வின் பக்கம் திருப்புகிறான். மரணத்தை நினைவு கூற வைக்கின்றார். மரணத்தை பயந்து அல்லாஹ்விடத்தில் இபாதத்துக்களின் பக்கம் திரும்ப வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகிறான். அதே நேரத்தில் வல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத். எவர் ஒருவர் ஈமான் கொண்டு அல்லாஹ் சொன்னதை போல சாலிஹான நல்ல அமல்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு இறைவன் என்ன செய்கிறான்? லனுபஃபி அன்னஹும் மினல் ஜன்னத்தி குரஃபா. சொர்க்கத்தில் நிலையாக ஓடக்கூடிய நதிக்கு மேலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய உயர்ந்த தர்ஜாவுடைய ஒரு மாளிகையை நாம் கொடுக்கிறோம். யாருக்கு? இறைவனுக்கு இபாதத் செய்யக்கூடிய மக்களுக்கு. இறைவனுடைய இபாதத்து தான் என்னுடைய வாழ்க்கையில் முதலிடம் என்று யார் அதற்கு முதலிடம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்காகத்தான் மறுமையில் உயர்ந்த ஒரு மாளிகையை நாம் தயார்படுத்தி வைத்திருக்கிறோம். அதிலே நாம் குடியமர்த்துவோம் என்று அல்லாஹ் தஆலா இந்த பூமியில வாழ வைத்த இறைவன் சில நிபந்தனைகளை நமக்கு ஈமானோடும் இறை அமல்களோடும் வாழும் பொழுது நாளை மறுமையில் உங்களை என்ன செய்வோம்? உயர்ந்த அந்த சொர்க்கத்திலே நுழைய வைப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பிற்குரிய அதுதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய அந்த சாலியான அமல்களை நாம் புறக்கணித்தோம் என்றால் அதற்கு இறைவன் நமக்கு மரண பிடியும் மரண வாழ்க்கையினுடைய நெருக்கடியும் வைத்திருக்கிறான். அதையும் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். சூரத்து தாஹா 20வது சூராவினுடைய 124வது வசனத்தில் சொல்றான், வமன் அஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷதன் தன்கா. எவர் ஒருவர் என்னுடைய உபதேசங்களை, என்னுடைய உபகாரங்களை, என்னுடைய வழிகாட்டல்களை, என்னுடைய இபாதத்துக்களை புறக்கணித்து தான் நான் வாழ்வேன் என்று பிடிவாதம் பிடித்துக் கொண்டு இந்த துன்யாவிலே இபாதத்துக்களை புறக்கணிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நெருக்கடி இருக்கிறது. துன்யாவிலே அல்லாஹ் நெருக்கடி கொடுப்பான், நிம்மதியாக இருக்க விட மாட்டான். பல சோதனைகள், பல கஷ்டங்கள், பல துன்பங்கள் பல வகையில் வந்து கொண்டிருக்கிறோம். அதோடு அல்ல, மரணித்த பிறகும் உங்களை மரணரையிலே வைத்து மிகப்பெரிய நெருக்கடியை, அந்த கபருக்குழியை வைத்து நெருக்கடியை வைப்போம் என்றும் அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறார். இறை இபாதத்துக்களை புறக்கணிக்கக்கூடிய மனிதர்கள் பூமியிலும் தப்பித்துக் கொள்ள முடியாது, அடக்கப்பட்ட பிறகு மன்னரையிலும் தப்பிக்க முடியாது, நாளை மறுமையுடைய வாழ்க்கையிலும் தப்பித்துக் கொள்ள முடியாது என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கின்றான். எனவே இந்த உலக வாழ்க்கையிலே இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த நியமத்தை இறைவனுடைய இபாதத்திலே கழிக்க வேண்டும். அதனை பயிற்சி அளிப்பதற்காகத்தான் ரமலானுடைய மாதத்தை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான். எனவே இந்த துனியா விட்டு நமக்கு ஒரு பிரிவு எல்லோருக்கும் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா உச்சரித்து காட்டுகிறான், சொல்லி காட்டுகிறான். அதை உணர்த்துகின்ற வரையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா அனுப்பி வைக்கின்றான். வகால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அதானி ஜிப்ரீல். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அதானி ஜிப்ரீல், என்னிடத்தில் ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். வந்துவிட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா? யா முஹம்மத், முஹம்மதே, ஐஷ் மா ஷி'த ஃபஇன்னக மய்யிதுன்.
முகமதே, நீ எப்படி வாழ வேண்டாலும் வாழ்ந்து கொள்ளுங்கள், எப்படி வாழ நினைக்கிறீங்களோ வாழ்ந்துங்க. ரசூலுல்லாஹ்ட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அறிவிப்பு செய்கிறாங்க என்னவென்று, நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அப்படி வாழ்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய விருப்பம் இபாதத்தா இபாதத் இல்லாமலா, எப்படி வாழ, எந்த நோக்கத்தில் நீங்கள் வாழ நினைக்கிறீர்களோ வாழ்ந்து கொள்ளுங்கள். ஆனால் உங்களுடைய முடிவு என்ன தெரியுமா? ஃபஇன்னக மையத்துன், நிச்சயமாக நீங்கள் மையத்தாகத்தான் ஆக போகிறீர்கள், உங்களுக்கு மரணம் இருக்கிறது, நீங்களும் இந்த துனியா விட்டு போகக்கூடியவர்கள் தான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணர்த்துகின்றார். அந்த உணர்வு தான் நமக்கு அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் இந்த உலக வாழ்க்கை எப்படி வேண்டாலும் வாழுங்க, உங்களுக்கு எல்லா வழியும் காட்டப்பட்டு விட்டது. இபாதத் இதுதான், நேர்வழி இதுதான், சத்தியம் இதுதான், அல்லாஹ்வுடைய இபாதத்துக்கு பிறகுதான் துனியாவுடைய வாழ்க்கை என்றெல்லாம் அறிவிப்பு செய்யப்பட்ட பிறகு நீங்கள் எதை தேர்வு செய்கிறீர்களோ தேர்வு செய்து கொள்ளுங்கள். அதனால் அல்லாஹ்விற்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லை. ஆனால் நஷ்டம் அடைய போவது யார்? மனிதர்களாகி நாம் தான். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களுடைய வாழ்க்கை எப்படி வேண்டாலும் அமைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் ஃபஇன்னக மையத், நீங்க எப்படி வாழ்ந்தாலும் சரிதான், இபாதத்சாலிகளாக வாழ்ந்தாலும் சரிதான், இபாதத் ஏற்ற உயிரற்ற பிணமாக இந்த துன்யாவிலே நீங்கள் வாழ்ந்தாலும் சரிதான், ஃபஇன்னக மையத்துன், ஆனால் நீங்கள் உங்களை மலக்குல் மௌத் வந்து உங்கள் உயிரை கைப்பற்றி விடுவார், நீங்கள் மையத்தாதான் ஆக போகிறீர்கள், ஒன்றுமில்லாதவர்களாக. நீங்கள் எவ்வளவுதான் பாசம் நேசம் கொண்டிருந்தாலும் உங்களை சிலரால் தூக்கி கொண்டு போய் மண்ணறையிலே போட்டு மண்ணை தள்ளப்படுவார்கள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா முஹம்மத் அஹ்பிப் மன் ஷிஅத ஃபஇன்னக முஃபாரிகு, நபியே நீங்கள் யாரை வேண்டாலும் இந்த துன்யாவிலே நேசித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீங்க யாரை வேண்டாலும் நேசிங்க, எப்படி வேண்டாலும் நேசிங்க, நேசத்தில் பிறந்து வளர்ந்தாலும் எப்படி நேசங்கள் கொண்டாலும் செய்தான், ஆனால் உங்களுடைய முடிவு என்ன தெரியுமா? ஃபஇன்னக முஃபாரிகுஹு, நீங்கள் அவந்த முஹப்பத்தை பாசத்தை விட்டு பிரிந்துதான் செல்ல வேண்டியது இருக்கிறது. உங்களுடைய மனைவியாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம், உலக வாழ்க்கையில் அன்பு பாசம் சுற்றி துறைந்து கொண்டு உறவோட உறவாக பிணைந்து பாசத்தை வாரி அள்ளி கொட்டி எப்படியெல்லாம் மனிதன் வாழ முடியுமோ எப்படி வாழ்ந்தாலும் சரிதான், ஆனால் உங்களுக்கு பிரிவு இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதரிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். எனவே உங்களுடைய நேசத்தை இறை மார்க்கத்திற்கு ஆக்கிக் கொள்ள வேண்டும், இபாதத்திலே ஆக்கிக் கொள்ள வேண்டும். உலக வாழ்க்கையினுடைய அந்த நேசம் இருக்கிறது பயனற்றதாக ஆகிவிடும். எனவே நீங்கள் உலக அந்த அன்பை விட்டு பாசத்தை விட்டு பிரிக்கப்படுவீர்கள் ஒரு நாள். எனவே அப்படிப்பட்ட நாள் வருவதற்கு முன்னால் இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய இபாதத்தை நேசிங்கள், அல்லாஹ்வை நேசிங்கள், இறைவன் அருள் இறைவேதத்தை நேசிங்கள், இறை மார்க்கத்தை நேசிங்கள், இபாதத்தை நேசிங்கள், தான தர்மங்களை நேசியுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள். நீங்கள் யாரை எப்படி நேசித்திருந்தாலும் அல்லாஹ் உங்களை பிரித்து துன்யாவிலிருந்து தூக்கி விடுவான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹை பார்த்து சொன்னார்கள். மூன்றாவதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், வஅமல் மா ஷிஅத, நீங்கள் எதை வேண்டாலும் செய்து கொள்ளுங்கள், எந்த அமல்களை எப்படி நாடுகிறார்களோ உங்களுடைய செயல்பாடுகளை எப்படி வேண்டாலும் அமைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் ஃபஇன்னக மஜ்ஸியும் பிஹி, நீங்கள் என்ன அமல் செய்தீர்களோ அதற்கான தண்டு கூலி உங்களுக்கு கொடுக்கப்படும். என்ன வேண்டாலும் செஞ்சீங்க, இபாதத்தை செய்தாலும் உங்களுக்கு நற்கூலி உண்டு. நீங்கள் மன இச்சையின் அடிப்படை, என்னுடைய அறிவாற்றல், என்னுடைய செல்வாக்கு, என்னுடைய சிந்தனை, எப்படி வேண்டாலும் வாழ்ந்தீங்க, எதை வேண்டாலும் செஞ்சீங்க, ஃபஇன்னக மஜ்ஸியும் பிஹி, நீங்கள் செய்த அத்தனை தீமைகளுக்கும் அத்தனை பாவத்திற்கும் அத்தனை குற்றத்திற்கும் இறைவன் உங்களுக்கு தண்டனையை கொடுப்பான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யாரை பார்த்து உபதேசம் செய்கிறார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பார்த்து இந்த உபதேசத்தை தான் சொன்னார்கள். அந்த உபதேசம் நமக்குரியது. நீங்கள் எப்படி வேண்டாலும் எதை வேண்டாலும் செய்து கொண்டு வாழலாம், நினைத்தால் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வேண்டாலும் வாழலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு காரியத்திற்கும் நீங்கள் கூலி கொடுக்கப்படுவீர்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு உபதேசம் செய்கிறார்கள். மூன்று விஷயங்களை வலியுறுத்தி கூறினார்கள். ஒன்று, நீங்கள் எப்படி இந்த துன்யாவிலே வாழ்ந்தாலும் சரிதான் உங்களுக்கு மரணம் இருக்கிறது. நீங்கள் எப்படி எதை வேண்டாம் யாரை நேசித்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக பிரிவு இருக்கிறது. அல்லாஹ் உங்களை தூக்கி கொண்டு சென்று விடுவான், தூக்கப்பட்டு விடுவீர்கள். நீங்கள் மையத்தாகத்தான் ஆகப் போகிறீர்கள். உலகத்தில்
எல்லா மக்களும் மரணிக்கக்கூடியவர்கள் தான். எனவே இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும் சரிதான், நல்ல அமல் செய்தால் நற்கூலி கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கை தீமையை நோக்கி பயணித்தால் அதற்கான தண்டனை பெறாமல் நாம் தப்பிக்கவே முடியாது என்பதையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழகான முறையில் இந்த உம்மத்துக்கு மிக சிறந்த ஒரு வசியத்தை கூறினார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு மன்னரையுடைய வாழ்க்கை இருக்கிறது. அல்லாஹ் நம்மை மையத்தாக ஆக்கப் போகிறான். அந்த மையத்துக்குள்ளிக்கு நம்மை தனிமையில் தான் விட்டு விட்டு செல்ல போகிறார்கள். எவ்வளவு உலக வாழ்க்கையில் மனைவியோடும் பிள்ளைகளோடும் குடும்பத்தோடும் தாய் தந்தையோடும் சந்தோஷமாக வாழ்ந்தாலும் சரிதான், அந்த சந்தோஷத்திற்கு இடையில் நடக்கின்ற இந்த மரணப்படி இருக்கிறது, தன் கையாலேயே தூக்கி கொண்டு போய் எந்த மண்ணை பார்த்து பயந்து ஓடினோமோ அந்த மண்ணறையிலே கொண்டு போய் போட்டு நம்மை எதை உயர்வாக பெரிய செல்வந்தராக உயர்ந்தவர் என்று நினைத்தோமோ அந்த மனிதரையே கொண்டு போய் மண்ணறையிலே போட்டு மண்ணை போட்டு மிதிக்கிறோம் என்று சொன்னால், மண்ணை போட்டு புதைத்து விடுகிறோம் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். இந்த ஒரு நிலை நிச்சயமாக மனிதனுக்கு ஏற்படும். அங்கே தனிமைப்படுத்தப்படுவோம். அந்த தனிமைப்படுத்தக்கூடிய நேரத்தில் நமக்கு தேவையானது அமல் என்பதை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு வலியுறுத்துகின்றார்கள். ஏனென்றால் மண்ணறையில் தனிமைப்படுத்துவது எல்லோருக்கும் உண்டு. அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யத்பஉல் மையத்து ஸலாஸ், ஒரு மனிதன் இறந்து விட்டால் அந்த மையத்தை தொடர்ந்து செல்லக்கூடியது 3 விஷயங்கள். அவருடைய குடும்பம், அவருடைய செல்வங்கள், அஹ்லுஹு மாலுஹு வஅமலுஹு ஃபயர்ஜிஉ இஸ்னான். ஆனால் எவ்வளவுதான் அவர் உயர்ந்த மனிதராக இந்த பூமியில் வாழ்ந்தாலும் அவருடைய குடும்பங்களும் அவருடைய செல்வாக்குகளும் பூமியிலே இருக்கும். ஆனால் அந்த மண்ணறையிலே அவர் வைக்கப்பட்ட பிறகு அந்த மண்ணறையில் இருக்கக்கூடியது என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வயப்கா அமலுஹு, இந்த உலக வாழ்க்கையில் அவர் தொழுத தொழுகையாக இருக்கும், அவர் நோன்பு நோற்றிருந்தால் நோன்பு இருக்கும், அந்த சதகாத்துக்கள் இருக்கும், நீதியாகும் நேர்மையாகும் இந்த பூமியில் அல்லாஹ்வை அஞ்சி அவர் ஓதிய திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் மண்ணறைக்கு வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப நம்மளோட வரக்கூடியது இதுதான் என்று தெளிவாக்கப்பட்ட பின்னரும் நாம் எதிலே அதிகம் கவனம் செலுத்துகிறோம்? ஈமானியர்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான், உங்களுக்கு நன்றாக அறிவிக்கப்படுகிறது, உங்களுடைய மரணத்திற்கு பிறகு கபரிலே வைத்த பிறகு நீங்கள் ஆசைப்பட்டு ஓடி ஆடிக்கொண்டிருக்கின்ற மனைவியை கொண்டு வந்து படுக்க முடியாது, பிள்ளைகளை கொண்டு கடத்த முடியாது, தந்தையை கொண்டு கடத்த முடியாது, தந்தை பெற்றோர்களை கொண்டு வந்து கடத்த முடியாது, நீங்கள் சேகரித்து வைத்த உங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு வந்து கொட்ட முடியாது. ஆனால் உங்கள்கிட்ட வரப்போறது என்ன? நீங்கள் தொழுத தொழுகை தான். அது நம்மள்கிட்ட இருக்கா? அது நம்ம செய்கிறோமா? யோசிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே. நம்மளோட வரக்கூடியது தொழுகை என்று இஸ்லாம் சொல்கிறது, அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், தொழுகையோடு தான் நீங்கள் மண்ணறைக்கு செல்ல வேண்டும். அது உங்களோடு வரும். உங்களோடு எது வரும் என்று அல்லாஹ்வும் தூதரும் அறிவித்த பின்னரும் அந்த தொழுகையற்றவர்களாக இந்த பூமியில் நாம் வாழ்ந்தால் என்ன பயன் எடுக்கிறது என்பார்களே? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க திருமறை குர்ஆனை ஓதுங்கள், கற்றுக் கொடுங்கள், படியுங்கள், நன்மை அடைந்து கொள்வீர்கள், அந்த குர்ஆனுடைய கபருக்குழிக்கு வரும் என்றார்கள். ஆனால் அதை ஓதை கற்றுக்கொண்டோமா? அதை படித்தோமா? அதை செயல்படுத்தினோமா? அதை மீது ஆசைப்பட்டோமா என்பார்களே? இதெல்லாம் வரும் வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் உரைக்க இந்த சமுதாயத்திற்கு படித்து படித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை நோக்கி நாம் பயணிப்பதில்லை. ஆனால் எது நம்மளோடு வராதோ அதிலே நாம் அதிகம் கவனம் செலுத்தி இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீங்கள் மரணித்து விட்டால் உங்களுடைய மையத்தை கொண்டு போய் வைக்கும் பொழுது அங்கு அமல் தான் வரும் என்று சொன்னார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையை நாம் அல்லாஹ்வினுடைய கடமைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். நம்மளோட வரக்கூடியதற்கு மதிப்பு அளிக்க வேண்டும், அதை முன்னிலைப்படுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா அதற்கு பின்னால் நம்மை மிகப்பெரிய உயர்ந்த அடியார்களாக மாற்றுவான். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால சொன்னார்கள், இதா மாத இப்னு ஆதம் இன்கது அமலுஹு இல்லா மின் சதகத்துன் ஜாரியா வ இல்முன் யன்தஃபிஉ பிஹி வ வலதுன் சாலிஹுன் யதுலுஹு. ஒரு மனிதன் மரணித்து விடுகின்ற பொழுது உயிரை அல்லாஹ் கைப்பற்றி விட்டுவிட்டால் இன்கத அமலுஹு, நம்முடைய அமல்கள் எல்லாம் துண்டிக்கப்படும். நோன்பு வச்சவங்களும் சரி, சதகா கொடுத்தவங்களும் சரி, துன்யாவுடைய வாழ்க்கையில் நாம் எல்லா அமல்களும் துண்டிக்கப்பட்டு விடும். ஆனால் நம்மளோட வரக்கூடியது இது, இந்த துன்யாவிலே வாடும் பொழுது சதகத்துன் ஜாரியா, நிலையான தர்மம், ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுத்தோம், அல்லது உலக வாழ்க்கையில் தண்ணீருக்கு ஏற்பாடு செய்திருந்தோம், நிலையான தர்மங்களை எதை நாம் அல்லாஹ்விற்காக செய்துவிட்டு சென்றோமோ அது மண்ணறைக்குள் வந்து நம்மளை ஒளிமயமாக ஆக்கி கொண்டிருக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை கற்றீர்கள், குர்ஆனை கற்றீர்கள், இல்மை தேடினீர்கள், இந்த இல்மை மக்களுக்கு எடுத்து சொன்னீர்கள், அந்த இல்மின் அடிப்படையில் வாழ்ந்தீர்கள், பயனுள்ள கல்வியை நீங்கள் கற்று அந்த கல்வியை கற்று வாழ்ந்து பயனுள்ளதாக ஆக்கியிருந்தால் அந்த கல்வி, அந்த இல்ம், அந்த குர்ஆன் உங்களுக்கு கபருக்குழியிலே ஒளிமயமாக்கி உங்களுடைய கபரை விசாலமாக்குவதற்கு அது பயன்பாட்டுக்கு வரும் என்றார்கள். வலதும் சாலிஹுன் யதுலுஹு, நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை சாலியான பிள்ளைகளாக, தொழுகையாளியான பிள்ளைகளாக, மார்க்கத்தை அறிந்த பிள்ளைகளாக, குர்ஆனை ஓதக்கூடிய பிள்ளைகளாக, ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக, எல்லா பிள்ளைகளும் உங்களுடைய பயனளிக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொன்னார்கள், உங்களை விட்டு செல்கிற பிள்ளைகள் எல்லாம் பயன் தராது.
முடியாது. பயன் தரக்கூடிய பிள்ளை எது தெரியுமா? வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு. எந்த பிள்ளை தொழுகையாளிகளாக இருக்கிறார்களோ, எந்த பிள்ளை குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, எந்த பிள்ளை குர்ஆனுடைய நெருக்கமாக இருக்கிறார்களோ, மார்க்க பற்றுதலோடு இருக்கிறார்களோ, அந்த பிள்ளைகளுடைய பிரார்த்தனைகள் இருக்கிறதே உங்களுடைய மண்ணறையிலே விசாலமாக்குவதற்கும் மண்ணறையை ஒளிமயமாக ஆக்குவதற்கும் தயாராக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே நமக்கு குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற அமல்கள் நம்முடைய மண்ணறைக்கு வரக்கூடியதை நாம் அதிகம் அதிகம் கவனம் செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய மண்ணறைக்கு வரக்கூடியது, ஏனென்றால் மண்ணறையை நாம் எல்லோருமே சந்திக்க போகிறோம். யாரும் அதிலே விதிவிலக்குகள் கிடையாது. ஏனென்றால் அப்படிப்பட்ட தூதரை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான் என்றால் நாம் எந்த நேரத்தில் எந்த கோணத்தில் வரும், எந்த விதத்தில் வரும், எந்த நேரத்தில் வரும், எந்த வயதில் வரும் என்பது நமக்கு தெரியாது. எனவே அந்த நன்மையை நாம் செய்து கொள்ள வேண்டும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஃபனல் மையித் வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மையத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அடக்கம் செய்து விட்டால் வகப அலைஹி, அங்கே நிற்பார்கள் சிறிது நேரம். நின்றுவிட்டு தன் தோழர்களை பார்த்து சொல்வார்கள், இஸ்தக்ஃபிரு லி அகீக்கும், உங்களை விட்டு சென்று விட்டு உங்களுடைய சகோதரருக்கு நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், பாவ மன்னிப்பை தேடுங்கள். ஏனென்றால் அவர் இந்த உலக வாழ்க்கையை விட்டு பிரிந்து விட்டார். இன்றைக்கு அவருக்கு தேவை, இந்த மண்ணறையிலே தேவை இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுதல் தான். இவருக்காக நீங்கள் பாவ மன்னிப்பை நீங்கள் தேடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ஃபஇன்னஹு தஸ்பீத்துல் ஆத் ஸல்லு லஹு தஸ்பீத், இவருக்காக கேள்வி கேட்கப்பட போகிறார். இவர் கேள்வியை பதிலை சரியான முறையில் சொல்லட்டும் என்று நீங்கள் துஆ செய்யுங்க. யா அல்லாஹ், இவர் கேட்கிற மாணவர் கேட்கிற கேள்வியே இந்த சகோதரர் மண்ணறையில் உள்ளவர் பதில் சொல்லக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ் என்று நீங்கள் கேளுங்கள் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் ஃபஇன்னஹு யஸ்அலுல் ஆன், இப்போது இவர் கேள்வி கேட்க போகிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதருடைய வாழ்க்கைக்கு மண்ணறைக்கு வரப்போவது எது? இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுதல் மிக அவசியமான ஒன்று என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வலியுறுத்துகிறார்கள். அதனால்தான் ஜனாசாவிலே அவர்களுக்காக இஸ்திக்ஃபார் துஆ கேட்கப்படுகிறது. அல்லாஹும்ம மக்ஃபிர் ஹய்யினா வ மையித்தினா, அல்லாஹும்ம மக்ஃபிர் லஹு வர்ஹம் வஆஃபி என்ற பிரார்த்தனைகள் மரணித்த பிறகு கேட்கப்படும். இந்த இஸ்திக்ஃபார் துன்யாவுடைய வாழ்க்கையில் நாம் அதிகம் அதிகம் செய்து கொண்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரணம் வரப்போகின்ற பொழுது, மரணம் நெருங்கிவிட்டது என்ற அறிவிப்பு வந்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் விட்ட கட்டளை என்ன தெரியுமா? ஒரு தூதருக்கு அல்லாஹ் என்ன கட்டளையிட்டான் தெரியுமா? ஒரு தூதர் இந்த உலகத்தை விட்டு உயிர் கைப்பற்றப்பட போகின்றது, நீங்கள் பிரிய போகிறீர்கள் என்ற இறைவசனம் இறங்கிய பிறகு அந்த நபிக்கு அல்லாஹ் சொன்ன கட்டளை யோசித்து பாருங்கள். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹ் வல் ஃபத்ஹ் வ ரஅய்த அன்-நாஸ் யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிரு இன்னஹு கான தவ்வாபா. அல்லாஹ் தஆலா நபியினுடைய மரணத்தின் மரண செய்தியை தான் இந்த சூறாவில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதனை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா விளக்கம் அளிக்கிறார்கள். அதில் அல்லாஹ் தஆலா நபிக்கு என்ன சொல்கிறான் தெரியுமா? ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக், உங்களுடைய இறைவனை நீங்கள் புகழ்வாக தஸ்பீஹ் செய்வீராக. மரணம் வரப்போது, எப்போ மூத்தா போறது தெரியாது. மரணம் நெருங்குகிறது என்றால் நமக்கு செய்ய வேண்டிய அமல் என்ன? தஸ்பீஹ் செய்ய வேண்டும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா ஹவுல வலா குவத்த. ஒரு ஏஜை நாம் தாண்டுகின்ற பொழுது, நமக்கு மரணம் நெருங்கி கொண்டிருக்கிறது என்ற உணர்வு வரும் பொழுது அதற்குரிய செயல்பாடு என்ன என்பது திட்டவட்டமாக இறைவசனம் நமக்கு போதிக்கிறது. அப்படிப்பட்ட தூதருக்கு அல்லாஹ் சொல்கிறார், நபியே உங்களுக்கு மரணம் வரப்போகுது, எனவே நீங்கள் அதிகமாக அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள். வஸ்தக்ஃபிருஹு, அடுத்து நீங்க என்ன செய்ய? இஸ்திக்ஃபார் செய்ய. ஒரு நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார், மரணம் வரப்போகுது, உங்களுக்கு மலக்குல் மௌத் வரப்போறாரு, நீங்க செய்ய வேண்டிய அமல் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை அதிகம் அதிகம் தஸ்பீஹ் செய்யுங்கள், அல்லாஹ்வை புகழுங்கள், தஸ்பீஹ் செய்யுங்கள், சுப்ஹானல்லாஹ் கூறுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் கூறுங்கள், அல்லாஹு அக்பர் கூறுங்கள், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் கூறுங்கள் என்ற தஸ்பீஹ் அல்லாஹ் தஆலா நபிக்கு அறிவிக்கிறார். இரண்டாவதாக சொல்கிறார், வஸ்தக்ஃபிருஹு, பாவ மன்னிப்பை தேடிக்கொள்ளுங்கள், இஸ்திக்பார் செய்து கொண்டே இருங்கள் என்று நபிக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த இறைவசனம் இறங்கப்பட்ட பிறகு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கூறுகிறார், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி சொல்றாங்க, இந்த இறைவசனம் இறங்கியதற்கு பிறகு, இந்த இறைவசனம் இறங்கியதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன துஆ அதிகம் அதிகம் கேட்டார்கள் தெரியுமா? இந்த வசனம் இறங்கப்பட்ட பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பாங்க, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம கஃபிர்லி. அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இறைவசனம் இறங்கப்பட்ட பிறகு அதிகம் அதிகம் ருகூலிலும் சுஜூதிலும் கேட்டார், யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன், தூய்மையானவன், யா அல்லாஹ், யா அல்லாஹ் நீ என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு, அம்பி உன்னை நான் புகழுகிறேன், யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு. ஒரு நபிக்கு மரணத்தை அறிவித்த பிறகு, அந்த அறிவிப்புக்கு பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளையும் தஸ்பீஹ் செய்ய வேண்டும், இஸ்திக்பார் செய்ய வேண்டும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தான் இஸ்திக்பாரும் தஸ்பீஹும் செய்தார்கள் என்றால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரணத்தை நோக்கி இருக்கக்கூடிய நாம், மரணத்தை நோக்கி கொண்டிருக்கக்கூடிய நாம், எந்த நேரத்தில் எந்த
விதத்தில் எந்த வயதில் வரும் என்பது வரையறை கிடையாது, யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாது. எனவே நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு ஈமானியர்களும் அதிகம் தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்க வேண்டும், இஸ்திக்பார் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதனால் நமக்கு மிகப்பெரிய உயர்வு, மறுமையுடைய வாழ்க்கைக்கு வெற்றித்தலம் இருக்கிறது. இதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நமக்கு வலியுறுத்தி காட்டினார்கள். என்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு சென்றிருந்தார்கள். மிஅராஜுக்கு சென்றிருந்த போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்த போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? யா முஹம்மத் அக்ரியூ மின் உம்மத்திக மின்னி ஸலாம், உன்னுடைய உம்மத்திட்ட போய் என் தரப்பிலிருந்து ஸலாத்தை சொல்லுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்றாங்க, உங்களுடைய உம்மத்துக்கு என்னுடைய ஸலாத்தை சொல்லுங்கள், நீங்கள் ஸலாம் சொல்லுங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், உங்களுடைய உம்மத்துக்கு மிகப்பெரிய ஒரு அமலை குறித்து நான் அறிவிப்பு செய்கிறேன், ஃபஅக்பிருஹும், உங்களுடைய உம்மத்திட்ட போய் சொல்லுங்க, இன்ன ஃபில் ஜன்னா, நிச்சயமாக சொர்க்கம் இருக்கிறது, தய்யிபத்துன் தர்வியா, தூய்மையான மண் அது, சொர்க்கம் இருக்கிறது, மிக தூய்மையான மண் அது. அது மட்டுமல்ல, வஅஸ்புல் மா, அந்த சொர்க்கத்தினுடைய குடிநீர் இருக்கிறது, மிகவும் இன்பமானது, மிகவும் மதுரமானது, இனிப்பானது என்று அல்லாஹ்வுடைய தூதராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அந்த சொர்க்கம் இருக்கிறது, ஃபஇன்னா கையான், அந்த சொர்க்கம் மிக விசாலமானது, வெட்ட வெளியாக பெரிய மைதானமாக அந்த சொர்க்கம் இருக்கும். வஇன்ன கராசஹா, அந்த மைதானத்திலே உழைக்கக்கூடியது என்ன தெரியுமா? அந்த மைதானத்திலே விவசாயம் செய்யக்கூடியது என்ன தெரியுமா என்ற செய்தியை உம்மத்திற்கு போய் சொல்லுங்க. என்னவென்று சொன்னால், ஃபஇன்ன கராசஹா சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களுடைய உம்மத்தில போய் சொல்றீங்க, சொர்க்கம் முழுவதும் உங்களுக்கு சொர்க்கத்தில் விவசாயம் செய்யப்பட வேண்டும் என்றால், உங்களுக்கு அங்கே மரம் செடிகள் வளர்க்கப்பட வேண்டும் என்றால், துனியாவுடைய வாழ்க்கையிலே சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள் என்ற செய்தியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொல்லி இந்த உம்மத்துக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்ற சுப செய்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு சொர்க்கத்திலே நமக்கு மரங்கள் வேண்டும் என்றால், இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு அல்லாஹ் தஆலா நம்மளோட வரக்கூடிய தஸ்பீஹ்களை சொல்ல வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மன்னரையும் மேல் ஒரு ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபைதா உத்திய ஃபி கப்ரிஹி, ஒரு மனிதன் கபருக்குழியிலே கொண்டு வந்து வைக்கப்படுகின்றான். கபருக்குழியில் வைக்கப்பட்ட பிறகு கேள்வி கணக்கு கேட்கப்படுகிறது. கேள்வி கணக்கு கேட்கப்பட்ட பிறகு இந்த மனிதன் ஒரு மூமினாக இறை நம்பிக்கையினுடைய அடிப்படையிலே வாழ்ந்திருந்தால், ஒரு மனிதனுக்கு ஃபைதா உத்திய மின் கிப்லி ரஅஸிஹி, அவனுடைய தலமாட்டின் பக்கத்திலிருந்து வேதனை செய்யக்கூடிய மலக்கு வருவார். வேதனை செய்யக்கூடியவர் தலமாட்டிலிருந்து வருவார். தலமாட்டு பக்கமா வேதனை செய்யக்கூடிய மலக்கு வருவார். ஆனால் அந்த நேரத்திலே அந்த தண்டனை விட்டு தடுத்து நிறுத்தப்படுவார். வதஃபஅது பி திலாவத்தில் குர்ஆன், யார் தெரியுமா? இந்த உலக வாழ்க்கை யார் குர்ஆனை ஓதினார்களோ, யார் இந்த உலக வாழ்க்கையிலே குர்ஆன் ஓதுதலை கற்றுக்கொண்டார்களோ, குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்தார்களோ, அந்த குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கம் இருந்ததின் காரணமாக, இந்த குர்ஆன் அடிப்படையில் வாழ்ந்ததின் காரணமாக அந்த தண்டனை தடுத்து நிறுத்தப்படும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட குர்ஆனை நாம் பெற்றிருக்கிறோம். அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இக்ரவுல் குர்ஆன் ஃபஇன்னஹு யாத்தி மின் யௌமில் கியாமத்தி ஷஃபீஅன், நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், மறுமையில் உங்களுக்கு பரிந்துரை செய்யும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்தவர்களே, உலக வாழ்க்கையில் 57 இஸ்லாமிய நாடுகள் இருக்கின்றன. 200 கோடி இஸ்லாமியர்கள் உலக அளவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆய்வின் பிரகாரம் குர்ஆனை கற்றவர்கள், குர்ஆனை கற்று அறிந்தவர்கள் கிட்டத்தட்ட ஆய்வின்படி 3% அல்லது 4% மக்கள் தான் சொல்கிறார்கள். அன்பார்ந்தவர் யோசித்து பாருங்கள், குர்ஆன் நம்மளோடு எவ்வளவு நெருக்கமாக இருக்க வேண்டும். குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக இருந்தால் தலமாட்டில் இருந்து வேதனை வரக்கூடியதை தடுத்து நிறுத்தப்படும். அது மட்டுமல்ல, வமின் கபில ரஅஸ் பைன யதைஹி, உங்களுடைய வலது பக்கமாக தண்டனை கொடுக்க வருவார். அது தஃபஅத்து பி ஸதகா, துன்யாவுடைய வாழ்க்கையில் சதக்கா கொடுத்திருந்தால் அந்த தரக்கா கொடுத்ததின் காரணமாக அந்த தண்டனையிலிருந்து தடுத்து நிறுத்தப்படுவார். கால் மாட்டிலிருந்து ஒரு தண்டனை கொடுக்க வருவார், அவர் தடுத்து நிறுத்தப்படுவார். யாரால்? ஃபமஷியு இலல் மசாஜித், 5 வேளை தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தாரே, பள்ளிவாசலை நோக்கி சென்று கொண்டிருந்தாரே, அந்த பள்ளிவாசலை நோக்கி வந்து கொண்டிருந்ததின் காரணமாக அந்த வானவர், அதற்காக நியமிக்கப்பட்ட வானவர் நம்முடைய தண்டனையிலிருந்து தடுத்து நிறுத்தப்படுவார் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படியாக நம்முடைய மன்னரைக்கு வரக்கூடியது, நம்மளை மன்னரையிலே பாதுகாக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் அறிவித்திருக்கிறார்கள். எல்லாம் அறிந்தும் தெரிந்தும் அதை நாம் காற்றில் பறக்க விட்டு உலக வாழ்க்கை நோக்கி பயணித்தோம் என்றால் நம்மை விட ஒரு நஷ்டவாளி இந்த துன்யாவில் யாருமே கிடையாது. ஆகிரத்தில் நஷ்டத்தை அடைந்து விடுவோம். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மன்னரையில் நம்மை தனிமையில் விட்டு சென்றாலும் நம்மை காக்கக்கூடிய அமல்கள் எது எது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அறிவித்தது செய்திகளை விளங்கி புரிந்து அதனை வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா
நம் அனைவர்களும் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான், இறை வேதத்தை கொடுத்திருக்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கைக்கான எல்லா வெற்றியான பாதைகளை அல்லாஹ் தஆலா நமக்கு அறிவிப்பு செய்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பும் பரக்கத்தையும் பெறுவதற்கான எல்லா வழிமுறைகளையும் இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் அல்லாஹ்வுடைய பொறுப்பாளிகளாக அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பதற்கான வழியையும் இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸல்ல சுபஹ ஃபி ஸிம்மத்தில்லாஹ், யார் சுபுடைய தொழுகை ஜமாத்தோடு தொழுகிறாரோ அவர்தான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உலக வாழ்க்கை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக மறுமலர்ச்சியாக பரக்கத்து பொருந்திய வாழ்க்கையாக ஆக வேண்டும் என்றால் சுபுடைய தொழுகை ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் தொழ வேண்டும், ஒவ்வொரு மூமின்களும் தொழ வேண்டும். ஜமாத்தோடு நாம் தொழுகின்ற பொழுதுதான் நிச்சயமாக நமக்கு செழிப்பும் பரக்கத்தும் ஏற்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுபு தொழக்கூடியவர்களுக்காக பெரிய பரக்கத்தையும் துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புக்கூரிஹா, காலை பொழுது அடையக்கூடிய என்னுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். நீங்கள் தொழுது விட்டு வியாபாரத்திற்கு செல்லுங்கள், ஆபீஸுக்கு செல்லுங்கள், விவசாயத்துக்கு செல்லுங்கள், உலகத்தில் எந்த வேலைக்கு வேண்டாலும் செல்லுங்கள், சுபு தொழுது விட்டு சென்று பாருங்கள், அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்கும், அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைக்கும். அல்லாஹ் அதை பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறான். இன்றைக்கு ஒவ்வொரு பகுதியில் நம்மளுடைய முசீபத்துக்கள் வருவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் நம்மை நாம் அந்த தொழுகையை பாழ்படுத்துவதுதான், அதை மட்டுமே நாம் விடுவதுதான் இன்றைக்கு ஒவ்வொரு தனி நபருடைய வாழ்க்கையிலும் முசீபத்து சேர்கிறதற்கு காரணம் என்ன என்பதை இஸ்லாம் நமக்கு போது எச்சரிக்கை செய்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தை அள்ளிக்கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் எல்லா வகையான பாதுகாப்பு நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு தேவையானது என்ன என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மூமின்களுக்கும் சொன்னார்கள். நீங்கள் சுபூஹ் தொழுகை ஜமாத்தோடு தொழுது பாருங்கள், அல்லாஹ் தஆலா அதில் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். எவ்வளவு பெரிய தோல்வி கஷ்டங்கள் இருந்தாலும் அல்லாஹ் அதில் வெற்றியை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் திட்டவட்டமாக அறிந்து கொண்டு அதை நாம் புறக்கணித்தோம் என்றால் நாம் மிகப்பெரிய பாவியாக குற்றவாளிகளாக நாளை மறுமையிலும் நரகத்திலும் கபரிலும் நெருக்கடிக்குள் ஆளாக்கப்படுவோம் என்பதை இஸ்லாம் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. எனவே இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா சொல்வதை போல, அல்லாஹ்வுடைய தூதரை சொல்வதை போல ஒவ்வொரு நாளும் நம்முடைய நாளை பரக்கத்தான நாளாக, செழிப்பான நாளாக, பரக்கத்து பொருந்திய ஒரு நாளாக ஆக்கிக் கொள்வது சுபு தொழுகை மட்டும்தான் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். அது இல்லை என்றால் நிச்சயம் எந்த விதமான தெளிவான பரக்கத்தை இம்மலையும் அடைய முடியாது, மன்னரையிலும் அடைய முடியாது, மலக்குல் மௌத் மூலமாக அடைய முடியாது, மறுமையிலும் அடைய முடியாது. அடைய வேண்டிய பரக்கத்துடைய வழிச்சான்றிதழே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு அறிவுரை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கூறிய அந்த வார்த்தைகளை உணர்ந்து புரிந்து வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பரக்கத்தை பெறக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون ஃபذ்குருல்லாஹல் அஸீம் அஸ்குருக்கும் வஷ்குரு அலா நிஅமி யஸிதுக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.